சூரா தாஹாவுல. கால ரப்பி ஷ்ரஹ்லி, சொல்லுங்க, சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. யார் சொல்ல இந்த துவா? யார், எந்த நபி சொன்னாங்க இந்த துவா? தெரியாதா? சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம். கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இது மதரசாவில் நேசரியில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற துவா மட்டும் இல்லை. இந்த துவா உங்களோட வாப்பாக்கு சரியான கொள்கை இல்லைன்னா அந்த வாப்பா இந்த துவா ஓதட்டும். இன்னுமே சமாதிகளையும், இன்னுமே மூதாதையர்களையும், இன்னுமே மதகுருமார்களையும், இன்னுமே மூட நம்பிக்கைகளோடும் வாழ்கிற ஒருவர் இதை ஓதட்டும். கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. யா அல்லாஹ், என்ன நெஞ்ச விரிவாக்கு யா அல்லாஹ், என்ன கல்பை விரிவடை செய் யா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. உங்களோட நெஞ்சு இறுகின மாதிரி இருந்தா ரெண்டு விஷயத்தில் நெஞ்சு இறுகும், இதயம் இறுகிப்போம். ஒன்று, ஒரு ஒழுங்கான கொள்கையில் இல்லாத, சரியான அகீதாவில் இல்லாத ஒரு மனிதன் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் இறுகிப்போகும். ஒன்று. ரெண்டாவது, நாங்க செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை, அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று குழப்பமாக இருந்தாலும் நெஞ்சு இறுகி போகும். இந்த ரெண்டு நிலையிலும் இந்த துவா ஓதலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப இது நல்லா இதனுடைய அர்த்தத்தை ஆழமா விளங்கினால், சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். டீச்சர்ஸ்மார் முதலாவது நாங்க ஓதுவோம், மௌலைமார்கள் நாங்க ஓதுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோரும் ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய பிரார்த்தனை. யா அல்லாஹ், என்ன நெஞ்ச விசாலமாக்கி யா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விசாலமாக்கி. எப்படி விசாலமாக்கி? விரிவடை செய். ஒன்று, சரியான கொள்கையில், அகீதாவில், ஈமானில், நம்பிக்கையில் சரியாக இருப்பதற்கு நெஞ்சை விரிவாக்கு, முதலாவது. ரெண்டாவது, யா அல்லாஹ், இந்த காரியங்கள் கஷ்டமாயிருக்குது. அது தொழிலாக இருக்கலாம், வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், மனைவியோட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களோட ஊரில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் இறுக்கமாக நெஞ்சிருந்தால், இதயம் இறுகி போயிருந்தா, நீங்க ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி அப்படி சொல்லுங்க. மூன்றாவது ஒன்று இருக்குது, இந்த அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத நிலை இருந்தா, அவரு இபாதத்துல எல்லாம் பக்குவம் பேணுதல், கொடுப்பார், எல்லாம் செய்வார், எல்லாமே அவர் செய்வார், நல்லதெல்லாம் செய்வார். மூன்றாவதில் அவர் ஃபெயில். என்ன தெரியுமா? அதில் நிறைய பேர் சித்தி அடைய மாட்டாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அது அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான். அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை. யா அல்லாஹ், என்ன மனசு இறுகி போய், யா அல்லாஹ், யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசுல இடம் இல்லை. ஒரு சின்ன பிழை வந்தா விமர்சிக்க 1000 பேர் வருவாங்க. அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது எல்லாரும் செய்யறதான்னு போயிடுவாங்க. சாதாரணமா பாராட்டுவது, ஊக்குவிப்பது என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய சுன்னா. இது பக்குவப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் செய்ய இயலும். சும்மா கூனி குறுகி போன இறுகி போன நெஞ்சால செய்ய இயலாது. நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருவரை புகழ்ந்தா நீங்க மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு ஹதீஸை காட்டுவோம். அந்த ஹதீஸை நம்ம தவறா விளங்கி வச்சிருக்கிறோம். யாராவது ஒருவரை அவர்கிட்ட இல்லாத ஒன்றை சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டதை தவிர, இருக்கிறத புகழ்ந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இஹ்லாஸை பார்த்துக்கொள்ளாது, அவரோட சம்மந்தப்பட்டது. நான் உங்களை புகழ்றேன், நீங்கள் நல்லவர், நீங்கள் எப்படி செஞ்சீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுதுன்னு புகழ்றது தப்பே கிடையாது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்பதை விட உலகத்தில் புகழ் வேற என்ன இருக்குது? நீங்கள் உலகத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க, முதலாம் புள்ள வந்துட்டீங்க, நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உலகத்தோட சம்மந்தப்பட்டது. அபூபக்கர் நீங்கள் சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் அவங்க எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? உமர் சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? உஸ்மான் சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? அபூபக்கர் நீங்கள் சொர்க்கவாதின்னு சொல்கிற புகழை விட வேற ஏதாவது புகழ் இருக்குதா? அப்புறம் அபூபக்கர் ரசூல்லாக்கு மண்ணள்ளி போட்டாங்களா? அதை விட வேற என்ன புகழ் இருக்குது? சாத் இப்னு அபீ வக்காஸ் சொர்க்கவாதின்னாங்க. அப்ப இதை விட ஒரு உலகத்தில் ஒரு புகழ் இருக்குதா? நீங்க சொர்க்கவாதி, நீங்க அப்படி, நீங்க இபாதத்தாலி, அந்த ஆளி, இந்த எதை வேண்டாலும் சொன்னாலும் அதுக்கு அடுத்த ஒன்று இருக்குது, இஹ்லாஸ், சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது.
சொர்க்கவாதின்னு நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சூரா நஜ்ம்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, அவர் வஹ்யைத்தான் பேசுகிறார்டா ரசூலுல்லாஹ் விளையாட்டுக்கு சொன்னாங்களா? அப்ப பாராட்டுறது ஊக்குவிக்கிறது என்பது ஹதீஸை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். சில மன்னர்கள்ட்ட போய்த்து அவங்ககிட்ட இல்லாத புகழ்ந்து என்ன செய்வாங்க, காசு பணத்தை எடுப்பாங்க, அவங்ககிட்ட இந்த பரிசுகளை பெறுவாங்க. இப்படி செஞ்சாங்க. அதே மாதிரி ஏதாவது சாதிச்சு கொள்றதுக்கு வீணா புகழ்ந்தாங்க. இப்படி பொய்ய சொல்லி புகழ்ந்தா மண்ணள்ளி போடுங்க, இருக்கிறத புகழ்ந்தா உங்களுடைய இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மண்ணள்ளி போட தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளவு புகழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சொல்ல ஹதீஸை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம். இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எத்தனை பேரை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அபூபக்கர் உமரை புகழ்ந்திருக்கிறார், உமர் அபூபக்கரை புகழ்ந்திருக்கிறார் ரலியல்லாஹு அஜ்மைன். ஆனா நாங்க இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். என்னை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு சொல்லும் பொழுது நான் அப்படி தான், அதை விட கூட நாங்களும் சேர்ந்து சொன்னால் அது இஹ்லாஸ் பறிபயிரும், அது முகஸ்துதி, அது கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, புகழ வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், அதற்கு நெஞ்சம் விரிவடைய வேண்டும். இந்த 3 இடத்திலையும் நெஞ்சம் விரிவாக வேண்டும். நாங்கள் பேசுகிற இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். முதலாவது ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி நபிமார்கள், இவங்களோட அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய காரியம் கொஞ்சம் கஷ்டமாகும் பொழுது, நெஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாகுது என்று அவர் நினைக்கிற பொழுது, கஷ்டமானதல்ல, அவர் நினைச்ச பொழுது சொன்னார், ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி, கொஞ்சம் விசாலமாக்கி அல்லாஹ். அப்போ அந்த ஒரு தன்மை 2வது பகுதி. 3வது நாங்கள் சொன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்தவங்க நல்லது செஞ்சால் கொஞ்சம் ஊக்குவிங்க, பாராட்டுங்க, ஊக்குவித்து பாராட்டி நல்லது செய்ய வைங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்ற சொன்ன வார்த்தை, அபூபக்கர் சொர்க்கவாதின் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அபூபக்கருக்கு பயத்தை கூட்டியது. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்களே, அதை நான் அடைஞ்சு கொள்ளணுமே, மௌத்து வர பாதுகாக்கணுமே என்று அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும். யாராவது புகழ்ந்தா எங்களுக்கு பயம் வரணும். என்ன தெரியுமா, நான் இல்லாத இவங்க புகழ்றாங்களோ, இல்லாத நினைச்சு போல்றாங்க, எனக்கும் அல்லாஹ்க்கும் இடையில தனிப்பட்ட விஷயத்தில் நான் எவ்வளோ பிழை செய்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், தௌபாவின் பால் நாங்கள் செல்லணும், அது எங்களுடைய பக்குவம். ஆனால் நாங்கள் மனசை திறந்து, எனக்கு முடிய இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது மூத்தவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு இது செய்ய முடியாது அவர்கிட்ட போய்த்து அதை ஒப்படைங்க, எல்லாத்துக்கும் நாரடி, எனக்கு தாங்க நான் செய்கிறேன். அப்படி அல்ல. நான் என்ன மட்டும்தான் புகழணும், என்ன மட்டும்தான் பாராட்டணும், நான் மட்டும்தான் செய்யணும், எனக்கு மட்டும்தான் ஏழும் என்று வந்தால் இது தற்பெருமை. ஷைத்தான் அவனுக்கு பிடிச்ச பெரிய நோய் இதுதான். என்ன யா அல்லாஹ், ஷைத்தானுக்கு முதலாவது ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த கிபிர். நான் மட்டும்தான், நான் தான் பெரியாள், நான் ஆதமோட சிறந்தவன், அந்த எண்ணம் வந்தது. அவன் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அது எங்கிட்ட வரவே கூடாது. யாராக இருந்தாலும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரியான ஒரு ஹதீஸை சொல்லி தருது, நான் பிள்ளையா சொல்லிட்டேன், அந்த சின்ன பிள்ளை சொல்லி தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் அதுதான் ஷரஹ் சத்ருடைய ஒரு அடிப்படை. உள்ளம் விரிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதி 3வது பகுதியை எப்படி அந்த விரிந்த உள்ளம் விரிவடைய வேண்டும் என்பது அது ஒரு தனியான தலைப்பு. இதை லேசா சுட்டி காட்டிட்டு போறேன். அப்ப இங்க கேட்கிறாங்க, கால ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி. 2வது சொல்றாங்க, யா அல்லாஹ் இதயத்தை விரிவாக்கு, என்னுடைய காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ், என்ன காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி, என்ன காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ். என்னோட காரியம் கஷ்டமா இருக்குதா, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் நெஞ்ச விரிவாக்கியா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய தைரியத்தாயா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய துணிச்சலத்தாயா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய பக்குவத்தாயா அல்லாஹ். அதே நேரம் என் காரியத்தை நீ இலகுபடுத்தியா அல்லாஹ். அல்லாஹ் இலகுபடுத்துவான். இந்த வசனத்தில இருந்து 2வது வசனத்தில இருந்து எங்கட தலைப்போட ஒரு விஷயம் வரும். என்ன, யாருடைய இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கிட்டானோ, விரிவடைய செஞ்சானோ, அவருக்கு அல்லாஹ் எதை அவர் எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான். விளங்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை அடுத்த பகுதியை பாருங்க. ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி, விரிவாக்கியா அல்லாஹ், இதயத்தை விரிவடை செய்ய அல்லாஹ். 2வது வயஸ்ஸிர் லீ அம்ரி, என்ற காரியத்தை எனக்கு இலகுபடுத்தியா அல்லாஹ். நாங்க எங்கட இதயம் விரிவடை செய்யப்பட்டது, எங்கட இதயம் விரிவாகிட்டுண்டா எங்களுக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அடுத்தது அல்லாஹ் அதை இலேசாக்குவான். உலகத்தில் இருக்கிற அடுத்த மக்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும், ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அதை விசாலமாக்கிட்டான். நீங்க உங்களோட காரியத்தில் நீங்க அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செஞ்சு, நீங்க அல்லாஹ்வோடு நீங்க பேசி, அல்லாஹ்வோடு தொடர்பட்டு, அல்லாஹ்வை சார்ந்திருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்க அடுத்த லெவலுக்கு எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ
அந்த காரியத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி தருவான். அப்ப எனவே ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, அப்ப காரியம் லேசுபடுத்தப்படும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இதுலயும் மூன்றாவது விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா இதயத்தை விரிவாக்கினால் அல்லாஹ் அங்கு அவருடைய நம்பிக்கையை அல்லாஹ் சீராக்கி வைப்பான். இரண்டாவது, அவருடைய இதயம் விரிவடைந்து விட்டால் அந்த இதயத்திற்குள்ளே ஒரு வகையான அமைதி இருக்கும். அது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் சொல்றான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக். அடுத்த வசனத்தை பாருங்க. உங்கள் முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? நீக்கி விட்டான். உங்களை விட்டு அல்லாஹ் சுமையை எடுத்து விட்டான். உங்களோட கஷ்டத்தை அல்லாஹ் போக்கிட்டான். அப்ப யார் ஒரு மனிதருக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அது இல்லாமல் ஆக்கப்படும். உண்மையான நம்பிக்கையோடு அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வை தேடி செல்கிற, அல்லாஹ்வை நாடி செல்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இதயத்தை விரிவாக்குவான். அந்த இதயத்தில் அல்லாஹு தஆலா அந்த இதயத்தில் இருக்கிற சுமைகளை போக்குவான். அந்த இதயம் அமைதி பெறுகிற ஒன்றை அல்லாஹ் அங்கே போடுவான். வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான். உங்களை நாங்கள் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், உங்களோட திக்ர, உங்களோட ஞாபகத்தை, உங்களோட துதியை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி போட அடுத்தது என்ன சொல்றான்? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இத ரெண்டு முறை சொல்றான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பின்னால் லேசுன்னு மொழிபெயர்ப்போம். அப்படி அல்லாஹ் அங்க சொல்லவே இல்லை. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. மஅண்டா உடன், மஅண்டா என்ன? உடன். கஷ்டத்தோடு இலகி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நாங்க ஆழமா புரிந்து கொள்ளணும். கஷ்டத்தோட லேசு எப்படி இருக்கும்? கஷ்டத்தோட எப்படி லேசு இருக்கும்? இது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அகீதாவில், உண்மையான கொள்கையில் தௌஹீதை சுமந்திருக்கிறவர்களுக்கு இது புரியும். அல்லாஹ்வை நம்பி ஷிர்கில் இருந்தும், பிதஅத்தில் இருந்தும், மூட நம்பிக்கைகளில் இருந்தும், வழிகேடுகளில் இருந்தும், அனாச்சாரங்களில் இருந்தும் விடுபட்ட அல்லாஹ் ஒருவன் என்ற தூய கொள்கையை சுமந்து வாழ்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டமும் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ் ஒரு இலகு கொடுப்பான். என்ன இலகு தெரியுமா? தீன் அவனுக்கு லேசாகி கொடுப்பான். மார்க்கத்தின்பால் விரைந்து செல்வதை லேசாகி கொடுப்பான். ஏன்? இந்த கொள்கையிலிருந்து ஒருவன் ஓரமாக மாட்டான், இந்த கொள்கையிலிருந்து வெளியே செல்ல மாட்டான். கஷ்டங்கள் தான், ஆனால் அந்த கஷ்டங்களுடன் அல்லாஹ் தௌஹீத் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், ஈமான் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், இபாதத் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், இஹ்லாஸ் என்ற இலகுவை வைத்திருக்கிறான். தவக்குலோடு அல்லாஹ்வை சார்ந்திருப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது. ஆனால் இங்கால ஏச்சு, இங்கால பேச்சு, இங்கால அடி, இங்கால துன்புறுத்தல், வசைபாடல், அவதூறு, பொய், இட்டுக்கட்டல் எல்லாமே சூழ்ந்திருக்கிற பொழுதும் ஒரு தௌஹீத்வாதி தனிமையில் கண்ணீர் துளிகளை வடித்து அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு அவனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் என்றால் இந்த கஷ்டங்களோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். உடன் வைத்திருக்கிறான். ரெண்டும் இருக்கும். மௌத்து வரை இந்த ரெண்டும் இருக்கும். எல்லா நிலைகளும் இந்த ரெண்டும் இருக்கும். பின்புண்ட வார்த்தை அங்கே கிடையாது. பின்புண்டா சும்ம, மஅண்டா உடன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், உடன் இருக்கிறான். உடனண்டா அல்லாஹ் உடன் இருக்கிறான், பின்பு அல்ல, அடுத்ததல்ல, உடன் சேர்ந்திருக்கிறான். அல்லாஹ் ஒன்றாக இருக்கிறான். தவறான அகீதாவில் இருப்பவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் கலந்திருக்கிறது அல்ல. அல்லாஹு தஆலா இந்த மனிதனோடு இருக்கிறான் என்றால் உதவி தேடுங்க, அல்லாஹ் தருவான். உடனே அல்லாஹ் விடையடிப்பான். நீங்க கஷ்டத்துல கையேந்துங்க, பொறுமை செய்யுங்க, கையேந்துங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். எனவே அல்லாஹ் சொல்றான், நபியே, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். உங்களோட இதயம், உங்களோட சதுர், உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்குகிறான். அல்லாஹ் விரிவாக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விரிவடை செய்யணும். விரிவடைய செஞ்சா நாங்க முதலாவது அடிப்படை என்ற உள்ளம் எதற்காக விரிவடையணும்? தௌஹீதுக்காக.